குடும்ப குத்து விளக்கு, குல விளக்கு, பத்தினி தெய்வம். அந்த அம்மா சொல்லுது, என் மகனை ஜனநாயகம் படத்துக்கு கூட்டு போக முடியல, தளபதியோட கடைசி படம் ஒன்ஸ் லாஸ்ட் டான்ஸ் அதை பார்க்க முடியல, அந்த டான்ஸ் பார்க்குற சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அது ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நல்லா ஃபீல் பண்ணுமா? கண்ணகி, இங்க ஔவையார், இந்த மாதிரி தமிழ் வேலுநாச்சியார், இந்த மாதிரி தமிழ் பெண்கள்லாம் இந்த ஆண்மான்னு இருந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து பார்த்து ஆனந்த கண்ணி வச்சிருப்பாங்க. ஆகா, எவ்வளவு அற்புதமான பெண்ணரசி. வணக்கம் மிஸ்டர் சாக்கடை. அது என்ன உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாரும் டக்கு டக்குன்னு வீடியோ போட்டு அடுத்த பெண்களை பத்தினி பத்தினி அப்படின்னு சொல்லிடுறீங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர், அப்புறம் நீங்க, இன்னும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய சிலர் எவனாவது வந்து கதறீங்கன்னா மார்க் மை வேர்ட்ஸ், இன்னும் சிலர் நீங்கெல்லாம் பத்தினங்களா, ஏக பத்தினி விரதங்களா? உங்க அதிபர் ஏக பத்தினி விரதனா? அவரோட தான் சோசியல் மீடியால பறக்குதே. அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கதே இன்னொருத்தரோட மனைவியாமே. அவர் எப்படி இறந்தாருன்னே தெரியலையாமே. அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருந்ததாகவும் அதை அபார்ட் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்றாங்களே. உண்மையா? ஏன் நீங்க இதை பத்தி எல்லாம் வாயை திறக்க மாட்டேங்க? இவ்வளவு அவதூறுகள் உங்க மேல பரப்புறாங்கல்ல, அப்ப வாய் திறந்து பேசணும்ல. அப்ப உண்மையை ஒத்துக்கலாமா? நீங்க எல்லாம் பத்தினி பத்தி எல்லாம் பேசலாமா? ஏன் மிஸ்டர் சாக்கடை, நீங்க எல்லாம் பேசலாமா? அந்த அம்மா சொன்ன கருத்து உங்களுக்கு அவசியமே இல்லாதது. அதை தூக்கி கொண்டு வச்சு அந்த அம்மா ஒரு பத்தினி தெய்வம் பேசியிருக்கு, வேலு நாச்சியார்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட ஆத்மாதெல்லாம் சந்தோஷப்படும். அவங்க எல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே கிடையாது. டாக்டர் வந்து என்ன பேசுறீங்க? பொம்பளைங்களை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லா பொம்பளைங்களும் உங்க வீட்டு பொம்பளைங்க மாதிரி இருந்துருவாங்களா என்ன? முதல்ல மரியாதையா பேசக்கூடாதுங்க. உங்களுக்கு எல்லாம் மரியாதைன்றது என்னன்னு தெரியாது இல்ல? உங்கள்கிட்ட போய் மரியாதை பேச சொல்றேன். அப்படியே பெரிய டேஷ் மாதிரி எனக்கு வாயில வருது. நான் சொல்றேன், பொதுத்தலன்றதுனால கம்மன் அமைதியா இருக்கானு. பெரிய இவங்க மாதிரிலாம் பத்தினியா அதெல்லாம் பேசாதீங்க. உங்க வீட்டு பொம்பளைங்க ஒழுங்கா இருக்காங்களான்னு முதல்ல பாருங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டேட்மெண்ட்ல நான் தெளிவா இருக்கேன். எவன் வீட்டுல பத்தினிகள் இல்லையோ, எவன் நல்லவன் இல்லையோ, அவன் வாயில இருந்து மட்டும்தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். இதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. நான் திருப்பி இதை மட்டும் தான் சொல்லுவேன். எவன் வீட்டுல அந்த பொம்பளை ஒழுங்கா இல்லையோ, எவன் வீட்டுல அந்த குடும்பம் சரியில்லையோ, அவன் வாயில இருந்து அடுத்த பொம்பளைங்களை பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும் தான் வரும். அதனால மக்களை திருப்பி இவங்க இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்க முடிவு பண்ணிக்கங்க, அவங்க வீட்டுல எவ்வளவுமே பத்தினிங்க கிடையாது. அதனாலதான் இவங்க வந்து அடுத்தவங்க வந்து கூறாங்க, அப்ப நம்ம வீட்டு பொம்பளைங்க மாதிரி தான் அடுத்தவங்க இருப்பாங்களோ அப்படின்னு வந்து கூறாங்க. அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. ஆனா சமத்தியா ஒரு நாள் வாங்க போறாப்ல, அது யார்கிட்ட எங்க என்னைக்குன்றது மட்டும் தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.